நம்ம இன்றைக்கி வரமிளகாய் சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க இந்த சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 2 பல் பூண்டு எடுத்துக்கலாம். பூண்டு அதிகமாக சேர்க்க வேண்டாங்க, சும்மா 2 பல் எடுத்தால் போதும். இது கூடவே பழுத்த தக்காளி பழம் எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயம் கம்மியாக எடுத்திங்கன்னா தக்காளி நிறையா எடுக்கணுங்க, அப்போ தான் சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வரமிளகா சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகா சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். தக்காளி பழம் நிறையா சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்தா போதுங்க. இந்த சட்னி நெய்ஸாக அரைக்காதீங்க, சும்மா குறப்பாக அரைச்சா போதும். நெய்ஸாக அரைச்சோம்னா சட்னி நல்லா இருக்காது, குறப்பாக தான் அரைக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு உளுந்து சேர்த்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நல்லா கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச சட்னியை தாளிச்சிடலாங்க. நல்லா ஒரு தடவை கலந்து விடலாம். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க, ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் இருந்து தண்ணியை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். நல்லா கொதித்து வரட்டும். இந்த சட்னி நல்லா கொதிக்கணுங்க, அந்த பச்சை வாசனையெல்லாம் போகணும். மூடி வச்சிடலாம். பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ பாருங்கள் நல்லா கெட்டியாயிடுச்சு. சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சுவையான மிளகாய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசையெல்லாம் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த சட்னி 2 நாளும் கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.